ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் தொய்யக்கீரை பற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் தொய்யக்கீரை. நாங்கள்லாம் சிறுசாக இருக்கும்போது எங்கள் அம்மா கூட அடிக்கடி செய்வாங்க வீட்டில். ஆனால் இப்போ நாம் செஞ்சோம்னா நம்ம குட்டீஸ்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதுதான் இயற்கையான எந்த உரமும் போடாமல் தானாக விளைஞ்ச தொய்யக்கீரை. ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. தொய்யக்கீரை இது உடம்புக்கு மிகவும் நல்லது. இது அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ப்ரெஷரோ சுகரோ எதுவுமே நமக்கு அண்டாது. அந்தளவுக்கு இது அருமையான ஒரு மூலிகை. இது அடிக்கடி எல்லா பக்கமும் கிடைக்காது. மெயினாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க கரும்பு, கடலை இந்த மாதிரி இதில் சைடில் நிறைய முளைச்சி வரும் பாருங்க. இது எல்லாமே தொய்யக்கீரை தான். நாங்கள் எது விதை போட்டு வர வைக்கல, தானாக வந்தது தான். எல்லாமே தானாக முளைச்சி வந்தது தான். பாருங்கள், நாங்கள் கரும்பு போட்டிருக்கோம். கரும்பு காட்டுக்கு பக்கத்தில் இது சைடில் முளைச்சி வந்திருக்கு, தடத்தில் முளைச்சி வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே கரும்பு தான் போட்டிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கரும்பு தான். ஆனால் கரும்புக்கு சைடில் வந்து இது வரப்பில் முளைச்சி வந்திருக்கு. வரப்பு தடமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தடத்தில் முளைச்சி வந்திருக்குது. இது இப்போ அதிகமாக கிடைக்கிறது இல்லை, மார்க்கெட்டில் வேணால் கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் உரம் போட்டிருக்கா என்னங்கிறது தெரியாது நமக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு, நான் விற்கிறக்கார சொல்லலை. நான் தொய்யக்கீரைனா என்ன, இந்த காலத்தில் அது நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஃபுல்லாக சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. அதுக்காக நான் அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன். தொய்யக்கீரைங்கிறது இதுதான். கீரையிலே 2-3 வகை இருக்குது. காட்டில் தனியாக முளைச்சி வர்றது, இயற்கையாக முளைச்சி வர்றது. அதில் ஒன்று தொய்யக்கீரை. இது சும்மாவே அப்படியே நம்ம பறித்து 2-3 பச்சை மிளகாய் போட்டு சீரகம் போட்டு கடைஞ்சி எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தாளித்து சாப்பிட்டாவே உங்களுக்கு வந்து ஃபுல் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு நல்லது. ஃபுல் அண்ட் ஃபுல் தொய்யக்கீரை தான். நிறையா முளைச்சி வந்திருக்கு. நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ எங்கள் தோட்டத்துக்கு வர்றவங்களும் பறிச்சுக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதில்ல, அது தானாக முளைச்சி வருது. அவங்க வர்றவங்க யாருக்கு தேவையோ அவங்க பறிச்சுக்கிட்டு போகிறாங்க.